தமிழகத்திலிருந்து தெலங்கானாவிற்கு லோகோ பைலட் தேர்வு எழுதுவதற்காக சென்றிருக்கக்கூடிய தேர்வர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருக்கிறது. இன்று அங்கு தேர்வு நடைபெறவில்லை என்கின்ற தகவல் முன்னரே தங்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை என்று தேர்வர்கள் கூறியிருக்கிறார்கள். கூடுதலான விவரங்களுடன் செய்தியாளர் அன்வர் புகாரி இணைப்பில். என்ன நடந்தது அன்வர் புகாரி? எதற்காக இந்த தேர்வு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது அல்லது பின்னர் அறிவிக்கப்படவில்லை? வணக்கம் கோபாலகிருஷ்ணன். இன்று நடைபெறவிருந்த லோகோ பைலட்டுக்கான ரயில்வே தேர்வு திடீரென ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. தேர்வுக்கு சில மணி நேரத்திற்கு முன் இத்தேர்வு திடீரென ரத்து செய்யப்பட்டுள்ளதால் மாணவர்கள் தேர்வு மையங்களுக்கு வெளியே நிற்கின்றனர். இதற்காக வெளி மாநிலங்களில் உள்ள தேர்வு மையங்களுக்கு பல 100 கிலோமீட்டர் பயணம் செய்து சென்ற விண்ணப்பதாரர்கள் கடும் இன்னலுக்கும் மனச்சோர்வுக்கும் உள்ளாயிருக்கின்றனர். இந்த தேர்வு ஏன் ரத்து செய்யப்படுகிறது என்ற அறிவிப்பு வெளியாகவில்லை. தேர்வு மையங்களுக்கு வெளியே கேட்டில் அதற்கான நோட்டீஸ் ஒட்டப்பட்டிருக்கிறது. இந்திய ரயில்வேயில் காலியாக உள்ள 18,799 லோகோ பைலட் பணியிடங்களுக்கு அதை நிரப்புவதற்காக அறிவிப்பை கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் ரயில்வே தேர்வு வாரியம் வெளியிட்டது. இதில் சென்னை மண்டலத்தில் மட்டும் 493 காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்ட நிலையில் அதற்காக 1.5 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் விண்ணப்பித்தனர். தொடர்ந்து முதல் கட்ட கணினி வழி தேர்வு கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் 25 முதல் 29ஆம் தேதிகள் வரை நடைபெற்றது. இந்த தேர்வில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 1315 போட்டியாளர்கள் தேர்ச்சி பெற்றனர். அதனைத் தொடர்ந்து 2ஆம் கட்ட கணினி முறை தேர்வுகள் வரும் 19ஆம் தேதி, அதாவது இன்று நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இதில் தமிழகத்தை சேர்ந்த பெரும்பாலான தேர்வுகளுக்கு வெளி மாநிலங்களில் தேர்வு மையங்கள் ஒதுக்கப்பட்டன. ஒட்டுமொத்த தேர்வுகளில் 80% பேருக்கு ஆந்திரா, தெலுங்கானா, ஹைதராபாத் உள்ளிட்ட பிற மாநிலங்களில் தேர்வு மையங்கள் ஒதுக்கப்பட்டன. இதனால் தேர்வர்கள் நிதி சுமைக்கும் கடுமையான அலைச்சலுக்கும் ஆளாகும் நிலை உள்ளதாக, வெளி மாநிலம் என்பதால் தேர்வு மையங்களை எளிதாக கண்டறிய முடியாமல் போய்விடும் என்றும் மாணவர்கள் குற்றம் சாட்டினர். இதனிடையே தமிழக மாணவர்களுக்கு பிற மாநிலங்களில் தேர்வு மையங்கள் ஒதுக்கப்பட்டதற்கு அரசியல் கட்சி தலைவர்கள் கடும் கண்டனத்தையும் பதிவு செய்தனர். இவ்விவகாரம் தொடர்பாக மதுரை எம்பி சு வெங்கடேசன் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்களுக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருந்தார். அதில் வெளி மாநிலங்களில் தேர்வு மையங்கள் ஒதுக்கப்பட்டது குறித்து ரயில்வே வாரியம் அதற்கு பதிலளித்தது. அதில் RRP தேர்வு ஒரே நேரத்தில் தேர்வுகளுக்கு நடத்த திட்டமிடப்பட்டு நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் தேர்வு நடத்த முடிவெடுக்கப்பட்டதாகவும், தேர்வுகளுக்கு கூடுமான வரை சொந்த மாநிலத்தில் தேர்வு மையங்கள், தேர்வு எழுதும் வசதிகள், அதற்கான முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டன என்றும், முதல் தேர்வு 3 சுற்றுகளாக நடத்தப்பட்டதாகவும், வெவ்வேறு கேள்வித்தாள்கள் அளிக்கப்படும் என்பதன் அடிப்படையில் அது சொந்த மாநிலத்துக்குள்ளேயே தேர்வு மையம் அமைக்கப்பட்டதாகவும், ஆனால் இந்த 2வது தேர்வு முறை நாடு முழுவதிலும் ஒரே நேரத்தில் நடத்தப்படுவதால் இதன் காரணமாக அனைவருக்கும் முடிந்த அளவுக்கு சொந்த மாநிலங்களில் தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டதாகவும், அதை தாண்டி உள்ளவர்களுக்கு அருகில் உள்ள தேர்வு மையங்களில் தேர்வு நடத்தப்படுவதாகவும், இதில் எந்த பாகுபாடும் காட்டவில்லை என ஏற்கனவே பின்பற்றப்படும் நடைமுறை தான் தற்போது பின்பற்றப்படுவதாகவும் ரயில்வே தேர்வு வாரியம் விளக்கம் அளித்தது. அதே போல பட்டியல் சமூக மாணவர்களுக்கு இலவச ரயில் பயணமும் அனுமதிக்கப்படுவதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டது. இதற்கிடையே ரயில்வேயின் லோகோ பைலட்டுக்கான 2ஆம் கட்ட கணினி முறை தேர்வுகள் இன்று நடைபெற இருந்தது. ஆனால் இந்த தேர்வு திடீரென ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான நோட்டீஸ் தேர்வு மையங்களில் வெளியே ஒட்டப்பட்டிருக்கிறது. தேர்வு மையங்களில் இதற்காக நோட்டீஸ் ஒட்டப்பட்ட நிலையில் தேர்வுகளுக்கு சில மணி நேரத்திற்கு முன் இந்த தேர்வு ரத்து செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மாணவர்கள் தேர்வு மையங்களுக்கு வெளியே காத்திருந்து நிற்கின்றனர். இதற்காக வெளி மாநிலங்களில் உள்ள தேர்வு மையங்களுக்கு பல 100 கிலோமீட்டர் பயணம் செய்து சென்ற விண்ணப்பதாரர்கள் கடும் இன்னலுக்கும் மனச்சோர்வுக்கும் உள்ளாயிருக்கின்றனர். இந்த தேர்வு ஏன் ரத்து செய்யப்பட்டதற்கான விளக்கம் இதுவரை வெளியிடப்படவில்லை. இன்று ரத்து செய்யப்பட்ட தேர்வுக்கான மறு தேதியை RRP எனப்படும் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு பின்னர் அறிவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கோபாலகிருஷ்ணன். அன்வர் புகாரி, உங்கள் முழுமையான விவரங்களுக்கு நன்றி.